கட்டளையை மீறுவது பாவமானால் அந்த கட்டளையை கிரியைகளிலே வைப்பது ஆசீர்வாதம். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவருமே கூட, சுவிசேஷத்தை பகிர்கின்ற ஒவ்வொருவருமே கூட கிறிஸ்துவின் கட்டளைக்கு அவர்கள் தலை வணங்குகிறார்கள். உன்னோட கதை தான் என்ன? ஒரு விசை சிந்தித்துப் பார். அழைத்தால் வரும்போது, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது, மூன்றாவதாக ஒரு முதிர்ச்சியை அடைந்த போது. கவனிங்க, ராத்திரி தேவன் பேசுகின்றார். யாரோடு பேசுகின்றார்? ஒருவனோடு பேசுகின்றார். எந்த நேரத்தில் அவர் பேசுகின்றார்? கர்த்தருடைய அந்த சத்தம் பாருங்கள். 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, அரிது. பிரதட்சியமான தரிசனம், கவனிங்க, தரிசனம் இருந்ததில்லை. தேவனுடைய சத்தம் அந்நாட்களிலே யாராலும் கேட்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் தேவன் பேசாமல் இருந்தார். அந்த நாட்களிலே அவர் பேசினதில்லை. அதை கேட்டவர்கள் யார் இல்லை என்பதனால, திரும்பி பதில் தருகிறவர்களும் அங்கே இல்லாமல் இருந்ததுனால், ஒரு சின்ன பாப்பாக்கு ஒரு பொம்மை இருந்தது. அந்த பொம்மை அந்த பாப்பாக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அந்த பொம்மைக்கு அப்படியே துணியை மாத்துது, அந்த பொம்மைக்கு அப்படியே முடியெல்லாம் சீவி விடுறா, அந்த பொம்மையை நேர்த்தியா அப்படியே மேக்கப்லாம் போட்டு ஒழுங்குபடுத்துறா. அந்த பொம்மையோட அவ பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொம்மையை ரொம்ப ரொம்ப நேசிச்சா. காலை எந்திரிச்ச உடனே அந்த பொம்மையோட தான் இருப்பா. காலை எந்திரிச்ச உடனே அந்த பொம்மையை பார்த்து நேர்த்தி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுவா. அந்த பொம்மையை பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே நைட் தூங்கிடுவா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பக்கத்துல பொம்மையை உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது பொம்மையை தூக்கிட்டே போவா. அந்த பொம்மையை அப்படியே முன்னாடி உட்கார வச்சுட்டு அது கூட பேசிக்கிட்டே இருப்பா. அந்த பொம்மையோட பேசிக்கிட்டே இருப்பா. அப்படி அந்த பொம்மையோட பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் அம்மா கிட்ட வந்து அப்படியே அழுகிறாள். மம்மி, உங்களுக்கு தெரியும் தானே அந்த பொம்மையை நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு? எனக்கு தெரியுமா? நாள் முழுக்க அந்த பொம்மையோட தான் நான் கடத்துவேன். அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்க முடியாதுமா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதான் மம்மி, இந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்ல மம்மி. ஆமாம்மா, அதை ரொம்ப நேசிக்கிற. அவகிட்ட நான் பேசிட்டு தானே இருக்கேன். ஆமாம்மா, அந்த பொம்மையோட நீ பேசிக்கிட்டு தான் இருக்க, அது எனக்கு ரொம்ப தெரியுமா. அதான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே மம்மி. இத்தனை தடவை நான் ஐ லவ் யூ சொல்லியும், எத்தனை தடவை நான் பேசினாலும், அதிக அளவுக்கு நான் நேசிச்சாலும், எதுக்கு மம்மி அந்த பொம்மை என்கிட்ட ஒரு தடவை கூட ஐ லவ் யூன்னு சொன்னதில்லையே? எதுக்கு மம்மி அந்த பொம்மை திரும்பி என்கிட்ட பேச மாட்டேங்குது? எதுக்கு மம்மி அந்த பொம்மை நான் உன்னை நேசிக்கிறேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்குது? கண்களிலிருந்து தண்ணீர் வந்து அந்த பாப்பா கேட்கிறாள். இந்த தாய் சொன்னாங்க, அதால திரும்ப உன்கிட்ட அது பேச முடியாதுமா. எதுக்கு மம்மி? அதுக்கு உன்ன மாதிரி ஜீவன் இல்லம்மா. அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னையும் என்னையும் எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்மளை காலையில அவர் தான் எழுப்புறாரு. ஒவ்வொரு காலையில உனக்கு எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் உனக்கு சூரிய உதயத்தை காமிக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் உனக்கு ஆக்சிஜனை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளுமே தேவன் இருதயம் நின்று போகாதபடி அதை காத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னை போஷித்துக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் நீ மாத்திரம் திரும்ப பேசுறதில்லையே. நீ மாத்திரம் அவரை நேசிக்கிறதில்லையே. நீ மாத்திரம் அவரை தேடுறதே இல்லையே. அவர் எந்த அளவுக்கு உன் கூட அவர் பேசினாலும், எந்த வார்த்தையோடு பேசினாலும், உன் வாழ்க்கையை மாத்திக்கோன்னு சொல்லி, உன் வாழ்க்கையை திருத்திக்கோன்னு சொல்லி, அவர் உனக்காக செய்த அந்த தியாகத்தை புரிந்துகொள் என்று சொல்லி, அவர் உனக்காக சிலுவையிலே அவர் தந்த தன்னுடைய பலி அதெல்லாம் உனக்காக தான் சொல்லி, உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, கேட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விலக சொல்லி, ஒரு நல்ல மனிதனாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி, தேவன் எத்தனை தடவை உன் கூட பேசினாலும் நீ கேட்கலையே. அட்லீஸ்ட் திரும்ப அவருக்கு பதில் பேசலே. முழங்கால் படிட்டு, அப்பா, உண்மை மாதிரி ஒரு அற்புதமான தேவனை, உம்முடைய அந்த அன்பை நான் அலட்சியம் செய்வது கூடாது. இன்று முதற்கொண்டாவது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். ஒரு தடவையா நீ சொல்லியிருக்கியா? என் வாழ்க்கையை திருத்திக் கொள்கின்றேன். ஒரு தடவையாவது சொல்லியிருக்கிறியா? இன்று தொடங்கி உன்னுடைய மகனாக உன்னுடைய மகளாக நான் வாழ்கின்றேன். நீர் பரிசுத்தர் என்பதனால் நானும் பரிசுத்தமாக வாழ்கின்றேன் அப்படின்னு ஒரு பதிலையாவது சொல்லியிருக்கிறியா? தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கின்றேன், எனக்காக ஒரே ஒரு முறையாவது என்னை பார்த்து, அப்பா நீங்க எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு நீ சொல்லுவியான்னு பார்க்கிறாரு. ஏன் உன்னால சொல்ல முடியல தெரியுமா? உனக்குள்ள வாழ்க்கை இல்லாதனால்தான், நீ ஆவிக்குரிய விதத்தில் செத்து போயிருக்கிற என்பதனால்தான், உனக்கு மனசுன ஒண்ணு இல்லாததுனால்தான் நீ தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவன் பேசிக் கொண்டிருக்கிறாரா? எஸ். யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார்? அவர் அழைத்தால் பதில் சொல்றவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அவரோட அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்துறவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். பிள்ளையாண்டான் தான்,
ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு தான் இருந்தான். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு இருந்தான்னு ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, ராத்திரியிலே தேவன் பேசினார். என்னன்னு பேசினாரு? சாமுவேலே, என் சத்தத்தை யாரும் கேட்கறதில்ல, என் வார்த்தை யாரும் கேட்டதில்ல, அதனாலதான் நான் பேசுறதையே நிறுத்திட்டேன். இவ்வளவு பெரிய ராஜ்யத்திலே என் அழைப்பை கேட்டதுக்கு செவிசாய்க்கிற யாராவது இருக்கிறார்கள் என்றால் அது நீதான் சாமுவேலே. நீ என் வார்த்தையை கேட்கறதுனால தான் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாமுவேல் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? என்னப்பா அது? உன்னை சுத்தி இருக்கிறாங்களே ஏலியன் குமாரர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் மிகுந்த பாவிகள். ஊழியத்தின் போர்வையிலே அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். அந்நாளிலே தேவனுடைய சத்தத்தை ரொம்ப அரிதாக தான் எண்ணினார்கள். ஏனென்றால் அங்க கேட்டவர்கள்னு யாருங்க இருக்காங்க? சாமுவேலோடு தேவன் பேசுவதற்கு முன்பு யாரோடு பேசினார் தெரியுமா உங்களுக்கு? சிம்சோனோடு பேசினார். எப்போ? சில வருடங்களுக்கு முன்பாக. சிம்சோனை தொடர்ந்து நியாயாதிபதியாக தேவன் சாமுவேலை தெரிந்து கொண்டார். இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? தேவன் அழைத்தால் ஒன்னுத்துக்கு உதவாதவர்களாக, தேவன் அழைத்தால் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியாதவர்களாக, தேவன் என்று உன்னோடு பேசும்போது அவர் வார்த்தையை கேட்டு ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறவர்கள் நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருப்பீர்கள் என்றால் என்னோட சேர்ந்த ஜெபத்தில் ஒருமனப்படுவீர்களா? லெட்ஸ் ப்ரே. வாங்க ஜெபிக்கலாம். எல்லோருமே இந்த ஜெபத்திலே ஒருமனப்படுங்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, தெளிவாக திட்டவட்டமாக எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பெருகும்படி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அழைக்கும் போது நாங்கள் திரும்பாவிட்டால் வாழ்க்கையில் எவ்வளவு இழந்து போவோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் அனைத்தையும் இழந்து போயிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல், அதுக்கு கீழ்ப்படியாமல், வார்த்தையின் அடிப்படையில் வாழாமல் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அந்த பொம்மை திரும்ப பேசவில்லை, அந்த பொம்மை திரும்ப அவளை நேசிக்கவில்லை, அந்த பொம்மையோ தன்னுடைய அன்பை அதனால் வெளிப்படுத்த முடியவில்லை, ஜீவன் இல்லை என்பதினால். இன்று நாங்களும் அதே போல்தான் வாழ்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களை எவ்வளவா நேசிச்சாலும், எந்த அளவுக்கு அன்பை பகிர்ந்து கொடுத்தாலும், திரும்பி நாங்கள் பேசுவதில்லை, நீர் பேசினாலும் நாங்கள் செவிசாய்ப்பதில்லையே. பொம்மைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை அப்பா உம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து, உம்முடைய ஆவியை எங்களுக்கு அருளி செய்து, உம்முடைய ஜீவனோட எங்களை நிரப்பி, உம்முடைய வார்த்தையை கேட்பவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, சந்தோஷப்படுத்துகிறவர்களாக மாத்துங்க. அன்று சாமுவேல் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருளிலே அவர்கள் மங்கி போயிருப்பார்கள். நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காவிட்டால் எங்க குடும்ப உறுப்பினர்கள் இருளிலே மிஞ்சி விடுவார்கள். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால், அதை கேட்காவிட்டால் எங்களை சுற்றி இருக்கிற உறவுகள், நண்பர்கள் இருளிலே அப்படியே அழிந்து போய் விடுவார்கள். உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிற கிருபை எங்களுக்கு தாருங்க. உமக்கு கீழ்ப்படியும் அந்த மனதை எங்களுக்கு அருளி செய்யுங்க. உம்முடைய கட்டளையை சந்தோஷமாக எண்ணி உம்முடைய அன்பை பகிர்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. சிம்சோன் எந்த விதத்திலே அந்த கடைசி நொடியிலே உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டானோ, இந்நாளிலே உம்முடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் உமக்கு சாட்சிகளாக நாங்கள் எல்லோரும் வாழ கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.